வணக்கம். சித்தக்கேட் உணவே மருந்து மருந்தே உணவு. நானாவித சாதம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிக்கிட்டு வந்திருக்காங்க. அது குறிப்பு வரை எழுதி வச்சிருக்காங்க ஒரு சில ஏடுகளில். இந்த நானாவித சாதம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் உணவே மருந்து மருந்தே உணவுன்னு சொல்கிறோம்ல. அந்த காலத்தில் மருந்தை தனியாக சாப்பிட்டதே இல்லைங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடையே அழகாக இப்போ வந்து கிளறின சாதம், மெக்சிகோ பவுல் ரைஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதாவது சாதத்திலோட என்னென்ன சேர்க்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த காலத்திலேயே இந்த கலவை சாதம் கண்டிப்பாக இருந்திருக்கு. ஒவ்வொரு சாதமும் பற்றி சொல்கிறோம் பாருங்களேன். நம்ம இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இப்போ செய்கிறோமே தவிர, ஆனால் அந்த காலத்துலேருந்தே இது இருந்துட்டு தான் இருக்குது. ஒன்றுமே இல்லை, அரிசி பருப்பு சாதம் இது வரைக்கும் நம்ம செஞ்சுருக்கிறது. ஆனால் அதை சின்ன சம்பா அரிசியில் இந்த துவரம் பருப்பு போட்டு அவங்க நெய்யில் வந்து கடுகு தாளிக்காமல் உளுத்தம் பருப்பு தாளித்து இதை பிசைஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி சாதம் சாப்பிடும் போது வாதுமை பருப்பு சேர்க்குறாங்க. வாதுமை பருப்புங்கிறது இப்போ இருக்கிற பாதாம் பருப்பு இல்லைங்க, நம்ம சவுத் இந்தியாவில் விளையிற பாதாம் பருப்பு மாதிரியே சின்னதாக உள்ள வாதுமை பருப்பு. வாதுமை பருப்பு தான் திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க முன்னோர்கள், ஏடுகளில் எழுதி வச்சுருக்காங்க. வாதுமை பருப்பையும் நெய்யில் போட்டு வறுத்து இதை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் 6 வித பருப்பையும் சாதத்தில் போட்டு பொங்கல் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்றாங்க. பொங்கல்ங்கிறது முதல் விஷயங்க. சாதம் கிளறது வந்து சாதம் வடிச்சிட்டு அதை நம்ம அதுக்கப்புறம் அதில் பருப்பு போட்டோ இல்லை அவங்க வந்து கத்திரிக்காய் சாதம் சொல்கிற சாதத்துலேருந்து புளித்த தயிர் சாதத்துலேருந்து எல்லாமே நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுற எல்லா சாதத்தையும் அப்படி கிளறின சாதத்தை சாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பொங்கல்ங்கிறத வந்து சின்ன சம்பா ரைஸில் வந்து அதோடு சேர்த்து பருப்பு சேர்த்து பொங்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிப்பருப்பு, வாதுமை பருப்பு, முந்திரி பருப்பு இந்த 6 பருப்பையும் நெய்யில் வறுத்துட்டு இந்த சாதத்தோடு சேர்த்து பொங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொங்கி இதுதான் பொங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 பருப்பு சாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கொள்ளு சாதம் அப்படின்றாங்க. கொள்ளையும் நல்லா வறுத்துட்டு அதை சாதத்தோடு பொங்கி சாப்பிட்லாம் அப்படின்றாங்க. அப்படி இல்லைன்னா கொள்ளை நல்லா வறுத்துட்டு அதை வந்து பொடி பண்ணிவிட்டு சாதத்தை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் கிளறி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து மிளகு சீரகம் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் உளுந்து சாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. உளுந்து சாதமும் லைட்டாக வறுத்துட்டு சாதத்தோடு சேர்த்து பொங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உளுத்தம் பொங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உளுந்த சாதம் அப்படி வந்து சாதத்தை வடித்து நல்லா கிளறதுக்கு வந்து உளுந்தை வந்து நல்லா வறுத்துட்டு அதை வந்து தனியாக வேக வச்சு இது ரெண்டத்தையும் போட்டு கலரணும் அப்படின்றாங்க. இதில் வந்து சுக்கு மிளகு ஜீரகம் சேர்க்கணும் அப்படின்றாங்க. ஒவ்வொரு தடையும் பாருங்களேன், இந்த ஒவ்வொரு விதமான சாதம் செய்யும் போது மிளகு ஜீரகம் கண்டிப்பாக சேர்த்துக்கணுன்றாங்க. அதுவும் நெய்யில் வறுத்து போடும் போது நமக்கு வேண்டிய நல்ல கொழுப்பும் நமக்கு உடம்புல சேரும். அது செரிமானம் ஆகக்கூடியதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான மிளகு ஜீரகமும் நமக்கு உதவி செய்யும். இந்த மாதிரி சாதங்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. அடுத்தது கடலை சாதம் அப்படின்னு மொச்சை இல்லைன்னா கொண்டைக்கடலை சாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் அதே மாதிரி சாதத்தை வடித்து இந்த காலத்தில் கொண்டைக்கடலை பிரியாணிலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பேர் தான் மாறி இருக்க தவிர இதை நம்ம முன்னோர்கள் முதல்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஏன்னா நம்ம ஊரில் இல்லாத உணவே கிடையாது அந்த காலத்தில். அதை தான் இப்போ நம்ம மறந்துட்டு இப்போ நம்ம வெளி உணவுகள் அது வேறு பேர் மாற்றி அதோட கலரை மாற்றி அதோட பேர் அதாவது என்ன சொல்கிறது அதோட டேஸ்ட்டை மாற்றி அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் மாற்றி கொடுக்கும் போது அது நம்ம சாப்பிட்றோம், விரும்பி சாப்பிட்றோம். நம்ம கிட்ட இல்லாத உணவே கிடையாது. நானாவித சாதம்னா 4000 விதமான சாதம், பல விதமான சாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளோ சாதங்களும் குறிப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ நம்ம அரிசி வந்து சாப்பிடும்போது முக்கியமாக ஒரு விஷயம் கவனித்து செய்யணும். ஏன்னா அரிசியில் தோலில் தான் விட்டமின் பி இருக்குது. வெள்ளை அரிசி விஷம். அதனால் பாலிஷ் பண்ணாத அரிசி, உமியோடு கலந்த அரிசி முடிஞ்சால் அதை வந்து புழுங்கல் அரிசியாக இருந்ததுனா, ஏன்னா எப்படி இருந்தாலும் நமக்கு பாலிஷ் பண்ண அரிசி தான் கிடைக்குது. தோல் நீக்கிட்டு அந்த உமியோட சிறிதளவு இருந்த அரிசியாக இருந்தால் பச்சரிசி தாராளமாக சாப்பிட்லாம். புழுங்கல் அரிசியில் கொஞ்ச நாளும் ஏன்னா அந்த உமிஸ் வந்து சேர்ந்துடும். அதனால் நம்ம புழுங்கல் அரிசியில் அது வந்து நம்ம பாலிஷ் பண்ணாத புழுங்கல் அரிசி இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பச்சரிசி சாப்பிடணும் அப்படின்னா உமிஸ் கலந்த சாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கோதுமையிலையும் அதை அரைக்கும் போது அந்த உமியை எடுத்துடுறாங்க. அதனால தான் அரிசி கோதுமையை வந்து உமி நீக்காத கொஞ்சமாக உமி நீக்கிய வந்து சாப்பிடணும். இதே ஒன்று கவனிச்சு பாருங்கள், கேழ்வரகு சோளம்லாம் உமி நீக்கவே மாட்டாங்க, அப்படியே நம்ம மாவை அரைச்சி நம்ம சாப்பிட்றோம். அதனால தான் அரிசி கோதுமையோட கேழ்வரகு சோளம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி இவ்வளோ சாதங்கள் சொல்லிகிட்டே வரோம். இதில் சர்க்கரை பொங்கல் சாதமும் இருக்குது அப்படின்றாங்க. பாசிப்பருப்பெல்லாம் வறுத்துட்டு அதில் எல்லாம் உரலில் போட்டு இடிச்சிட்டு இல்லை மிக்சியில் லைட்டாக வைப்பரில் போட்டுட்டு அதில் தோல்லாம் நீக்கிட்டு அதை வந்து பச்சரிசி சாதத்தோடு சேர்த்து வெல்லத்தோடு சேர்த்து பொங்கி அதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
கண்டிப்பாக வெள்ளை சாதத்தோட பொங்கல் செய்யும் போது அதாவது சர்க்கரை பொங்கல் செய்யும் போது அதில் சிறிதளவுனாலும் பாசிப்பருப்பு சேர்த்து செய்யும் போது நம்ம உடம்புல உள்ள பழைய மலம் வந்து கழியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பழைய மலம் களையணும். அதாவது நமக்கு எப்படியுமே அந்த மலப்பையில் வந்து எப்படி இருந்தாலும் பழைய மலம் ஒட்டிட்டு தான் இருக்கும். அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா வறுத்த பாசிப்பருப்பு இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நானாவித சாதம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னதை தேடி கண்டுபிடிச்சி விதவிதமான சாதங்களை நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம வீட்டில் உள்ள நமக்கு எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம உணவு தாங்க சிறந்த உணவு. ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகுங்க.